மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். என்ன மாதிரியான யூனிக் அப்படின்னா கிரியேட்டிவ், நல்ல அதிபுத்திசாலி, அறிவாளி, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோ கிரியேட்டிவான ஆளுக்கு வந்து இந்த சனி பகவான் எப்படி ஒரு நிலையை கொடுக்குறாருன்னா, ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு, நான் சொல்லுவேன் பொதுவாகவே டிடெக்டிவ் தான் இவங்கெல்லாம், ஒரு டிடெக்டிவா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிரியேட்டிவ், எதை கொடுத்தாலும் சூப்பரா புள்ளி மட்டும் வச்சா போதும், கோலத்தை நாங்க போட்டுறோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கிரியேட்டிவ். நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் தோல்வி சம்மந்தப்பட்டோம் நம்ம டாபிக் எடுக்கலன்னா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா முதல் நாள் இங்க காதல் வந்துடும். எனக்கு இதுதான் படிக்கும் ஆசை இருந்துச்சு, கடைசி நிமிஷம் கட்டாச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து உங்களோட முயற்சி அப்படிங்கிறது, நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி தொழில் பயங்கரமா ஓடும். அதான் சொன்னேன், வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்படியே ஃபிளைட்ல பறக்கிற அளவுக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா தொழிலுக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம்ன்ற மாதிரி ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. ஸோ அந்த மாற்றம் அவங்களோட லைஃப்ல வந்து ஏற்றமா தான் இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? சனி பகவான் பாக்குறாரா இல்லையா? நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிறத வச்சுதான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுனம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். என்ன மாதிரியான யூனிக் அப்படின்னா கிரியேட்டிவ், நல்ல அதிபுத்திசாலி, அறிவாளி, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அவ்வளோ கிரியேட்டிவான ஆளுக்கு வந்து இந்த சனி பகவான் எப்படி ஒரு நிலையை கொடுக்குறாருன்னா, 4ஆம் இடத்துல இருக்காரு சனி. சனி பகவான் வந்து பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னாலும், 4ஆம் இடத்தை பெருசா பார்க்கல அப்படின்னாலும், இவங்களுக்கு ஆல்ரெடி தலைமையில குரு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து மாறக்கூடிய காலகட்டம் உண்டு. ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு பலாபலனும் செய்வார். ஸோ எந்த இடத்த எந்த வீட்டை எப்படி பாக்குறாருன்றத பொறுத்தது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, முயற்சி எடுத்துட்டே இருக்கேங்க, பட் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்ற ஒரு நிலை உண்டு. ஸோ கர்ம சனின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு சனியா செயல்படுறாரு. இப்ப நம்ம இடத்துல பெரிய சனியா இருக்காரு, லாப சனியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கர்ம சனியா இருக்காரு. ஸோ ஒரு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானது. இப்ப வந்து 3, 7, 10 பார்வை பொதுவா சனி பகவானுக்கு உண்டு. ஸோ இவங்களுடைய ராசிக்கு எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறப்போ, ஒரு முயற்சி, என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். வாய்ப்பு கிடைக்கல ஒருத்தன் குழம்பினே இருக்கான். வாய்ப்பு எடுத்து கையில கொடுத்தோன்னே இப்ப பண்ணிக்கிறேன் பிறகு பண்ணிக்கிறேன்றதா எப்படி இருக்கும்? சோ தள்ளி போடக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். பொதுவா வந்து புதன் வந்து அலிகிரகம்னு சொல்லுவோம். இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். இவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு புத்திசாலியும் கிடையாது, எக்ஸ்ட்ரீமான லேசியான பையனும் கிடையாதுன்ற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவ்வளோ ஒரு, நான் சொல்லுவேன் பொதுவாகவே டிடெக்டிவ் தான் இவங்கெல்லாம், ஒரு டிடெக்டிவா இருப்பாங்க. அந்த அளவுக்கு கிரியேட்டிவ், எதை கொடுத்தாலும் சூப்பரா புள்ளி மட்டும் வச்சா போதும், கோலத்தை நாங்க போட்டுறோம்ப்பா அப்படின்ற அளவுக்கு கிரியேட்டிவ். அவங்களா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் வருது. சோ இப்ப இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கர்ம சனி அப்படிங்கிறப்ப ஒரு தொழில் ஸ்தானத்தை, இப்ப 3ஆம் பார்வைன்னு சொல்றோம் இல்லையா, 3, 7, 10 பார்வை. நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் தோல்வி சம்மந்தப்பட்டோம் நம்ம டாபிக் எடுக்கலன்னா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா புதன் நாளும் இங்க காதல் வந்துடும். அதே மாதிரி கல்வி, இது 2க்குமே வந்து அதிபதியே வந்து புதன் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் நினைச்ச கோர்ஸ் எடுத்து என்னால படிக்க முடியல, அப்படிதான் போய் பாக்குறேன், எனக்கு இதுதான் படிக்கணும் ஆசை இருந்துச்சு, கடைசி நிமிஷம் கட்டாச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல வந்து உங்களோட முயற்சி அப்படிங்கிறது, நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம்ன்ற மாதிரி ஒரு மாற்றத்தை சந்திக்க போறாங்க. ஸோ அந்த மாற்றம் அவங்களோட லைஃப்ல வந்து ஏற்றமா தான் இருக்கும். ஸோ ஏற்றத்துக்காக தான் அந்த மாற்றம் வருது, அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். ஒண்ணும் இல்லப்பா, ஒரே விஷயம் என்னன்னா, நீ கரெக்டா நியாயமா ஒர்க் பண்றியா, உனக்கான டைம் நீ கரெக்டா ஸ்பெண்ட் பண்றியா, இவங்க என்னன்னா கொடுத்த வாக்க காப்பாற்றவே முடியாது. ஆன் டைம்னு வாங்க. பொதுவாங்க சனி பகவான் வராருன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இந்த வேலையை பார்க்கலாம், கிட்டத்தட்ட நம்மளே இதுல ஒரு அனுபவம் பாட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோங்களேன். ஆன் டைம்க்கு எதையுமே பண்ண முடியாது. நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை, நான் எவ்வளவு வந்து துடிப்பா இருக்க வேண்டிய ஆளு, நான் இப்படி எல்லாம் இருக்கிறதே கிடையாது, எனக்கே தெரியுது என்னன்னா புஷ் பண்ண முடியலன்ற மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இவங்களுடைய சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். ஸோ வந்து ஒரு புத்திசாலித்தனமா நான் எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் இந்த ஆள்கிட்ட நான் தோத்து போறேன் அப்படிங்கிற நிறைய அனுபவமா கொடுப்பாரு. ஸோ நல்ல அனுபவ பாடம் அப்படின்றது இருக்கக்கூடிய தன்மை. இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கிறப்பதான் கர்ம சனியா வர்றாரு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். கர்மகாரகன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும்னு சொல்லியிருக்கோம். செய்யக்கூடிய வேலைகள்ல மாற்றங்கள், இந்த மாதிரி அமைப்பு, அதாவது கர்ம தீக்கிறதுக்கான அமைப்புன்ற மாதிரியான ஒரு நிலைன்றப்போ அதை புரிஞ்சுக்கணும். வீட்டில் பெரியவங்க உடம்பு இல்லைன்னா இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடணும், இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லேசியா இருக்கக்கூடாது. இந்த காலகட்டம் இதுல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு.
இந்த ஒரு கர்மசனியா இருக்கிறதுனால. அதே மாதிரி தொழில் பயங்கரமா ஓடும். அதான் சொன்னேன், வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்படியே ஃபிளைட்ல பறக்கிற அளவுக்கு. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா தொழிலுக்காக பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. ஊர் ஊருக்கா போறாங்கப்பா, பயங்கரமா அலைச்சல் பயணம் அந்த மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியட்ல உடம்பு பாத்துக்க மாட்டாங்க. So, உடம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஹெல்த்ல வந்து என்ன தேவை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான உணவு முறைகள் கட்டுப்பாடுகள் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கர்மக்காரகனா இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபர்ஸ்ட் முதல்ல இவங்களை தான் பதம் பார்ப்பாங்க. நான் உன்னை உழைக்க கொடுக்குறேன், தப்பு கிடையாது, ஆனா உன்னைய நீ பாத்துக்கணுமா இல்லையா? நல்ல ஒரு வாதியா இருப்பா. அதே மாதிரி இந்த டைம் ஆஃப் பீரியட்ல இவங்க எல்லாம் கண்டிப்பா குலதெய்வ கோயில் போயிட்டு வரும். வருஷத்துல ராசிக்காரர்கள் நிச்சயமா எல்லா ராசிக்காரங்களுக்குமே நான் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, சனி பகவான் அப்படின்னு எடுத்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் சனி பகவானா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது கர்மகாரகம் எல்லாமே பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை முதல்ல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க வாயில விழுவாத சொல்லுவாங்க, நம்ம பழமொழி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை செபிச்சாங்க அப்படின்னா அது அப்படியே நம்ம லைஃப்ல நடக்கும். அப்படிங்கிறனால பெரியவங்களை பார்த்துக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா நிறைய படிக்காத குழந்தைங்க லவ்ல சக்சஸ் ஆகலை அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி நிலம் பூமி பிரச்சனை இருக்குன்னாலும் சரி, குடும்ப ஒற்றுமை அப்படின்னு வேணும்னாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் வேணும். ஒய்ஃப் வந்து எப்ப பாரு பிஸியாவே இருக்காங்க, வீட்டை கண்டுக்கிறதே இல்லை, ஹஸ்பண்ட் கோவமா வர்றதா, ஹஸ்பண்ட் எப்ப பாரு நான் ஷிஃப்ட் அது இதுன்னு போயிட்டு 1க்கு 2 வேலை பார்த்துட்டு இருக்காருங்க, எங்களை கண்டுக்கிறதுல எல்லா பொறுப்பும் ஏன் தலையில. இதெல்லாம் சரியாகணும்னு நினைச்சீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சிறப்பு. எப்ப டைம் இருக்கோ போயிட்டு வாங்க. போக முடியலன்ற பட்சத்துல கண்டிப்பா மீனாட்சி அம்மன் வந்து நம்மளுடைய எல்லா ஊர்லயுமே இப்ப இருக்கு கோவில்கள். அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனை நீங்க போட்டோ வச்சு வழிபட்டா கூட ஓகே தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். முயற்சி மட்டும் அவங்க விடக்கூடாது சொல்றீங்க. முயற்சி இல்லைன்னா வந்து சறுக்கல் இருக்கலாம், எல்லாமே அலைச்சலோட வரும். நல்லாதான் இருக்கு. ஒவ்வொரு அலைச்சல் பயணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு லெசன் இருக்கும், லேர்னிங் பீரியட். ஸோ நாவடக்கம் அவசியம், இவங்களுக்கும் நாவடக்கம் அவசியம். கம்மியா பேசுங்கப்பா மிதுன ராசிக்காரர். அவங்களோட பேச்சு தானே ஒரு தொழிலே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆனா எங்க எதை பேசுறோம் அப்படிங்கறத புரிஞ்சு நிதானமா பேசணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே.